நிதிஷ்குமார் ஆடினால் இந்திய மிடில் ஆர்டர் வீக் ஆகிவிடும் என்ற வார்த்தைகள் இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பாக இருந்தன. இப்போது நிதிஷ் ஆடவில்லை என்றால் இந்திய மிடில் ஆர்டர் வீக் ஆகிவிடும் என்ற அளவுக்கு மாறியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் சதமடிக்கும் 3வது இளம் இந்திய வீரர், 8வதாக களமிறங்கி சதம் விளாசும் முதல் இந்தியர் என பல சாதனைகளை பாக்ஸிங் டே டெஸ்டில் சதம் விளாசியதன் மூலம் படைத்திருக்கிறார் இளம் வீரரான நிதிஷ்குமார் ரெட்டி. ரோஹித், கோலி தொடங்கி அனுபவமிக்க வீரர்களே ஆஸ்திரேலியாவில் தடுமாறி வரும் நிலையில் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் நிதிஷ்குமார் 4வது டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்து சர்வதேச கிரிக்கெட்டில் தனது முதல் சதத்தை பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலம் பாக்ஸிங் டே டெஸ்டில் சதமடித்த இந்திய வீரர்களின் பட்டியலில் 8வதாக இணைந்திருக்கிறார் நிதிஷ். சிறப்பான ஃபார்மில் இருக்கும் நிதிஷ்குமார் நடப்பு பார்டர் கவாஸ்கர் டிராபியில் அதிக ரன்களை விளாசியிருக்கும் இந்திய வீரராகவும் இருக்கிறார். இந்திய அணி 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய நிலையில் நிதிஷ்குமார் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இணை நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. நிதிஷ்குமார் 99 ரன்களை எடுத்திருந்த போது அரை சதத்தோடு விக்கெட்டை விட்டு வாஷிங்டன் நடையை கட்ட நிதிஷ்குமார் முதல் சதத்தை பதிவு செய்வாரா மாட்டாரா என்ற அச்சத்தில் மைதானமே மௌனத்தில் மூழ்கியது. ஸ்ட்ரைக்கிற்கு வந்த சிரா அடுத்த 3 பந்துகளை கடத்த அடுத்த ஓவரில் ஸ்ட்ரைக்கிற்கு வந்த நிதிஷ் பவுண்டரி அடித்து தனது முதல் சதத்தை பதிவு செய்து நிம்மதி பெருமூச்சு விட்டார். நிதிஷ்குமாரின் சதத்தை கண்டு அவரது தந்தை ஆனந்த கண்ணீர் சிந்திய காட்சிகள் ஆஸ்திரேலிய ரசிகர்களை எமோஷனல் ஆக்கியது. புஷ்பா ஸ்டைலில் அரை சதம் செலிப்ரேஷன், பாகுபலி பிரபா ஸ்டைலில் செஞ்சுரி செலிப்ரேஷன் என தெலுங்கு படங்களை நினைவூட்டிய நிதிஷ்குமாரின் கொண்டாட்டம் தனி கவனம் பெற்றது. இந்த தொடரில் டாப் ஆர்டர்கள் சொதப்பிய போதெல்லாம் நம்பர் 7 அல்லது 8 களமிறங்கும் நிதிஷ் இந்திய அணியை தாங்கி இருக்கிறார் என்பதே உண்மை. இந்த தொடரில் இதுவரை 6 இன்னிங்ஸ்களில் விளையாடியிருக்கும் நிதிஷ்குமார் 3 இன்னிங்ஸில் 40 ரன்களுக்கு அதிகமாகவும் 1 இன்னிங்ஸில் 100 ரன்களுக்கு அதிகமாகவும் அடித்திருக்கிறார். நிதிஷ்குமாரை நம்பர் 5 அல்லது 6 கூட களமிறக்கலாம். அப்படி செய்தால் நிதிஷின் ஃபார்ம் இந்திய அணிக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் என்றும், இந்திய அணியில் லக்ஷ்மணனின் ரோலை நிதிஷ்குமார் செய்வார் எனவும் ரவி சாஸ்திரி கூறியிருப்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. கிரிக்கெட் யுத்தமாக பார்க்கப்படும் பார்டர் கவாஸ்கர் டிராபிக்கு இளம் வீரர்களை கொண்டு செல்வதற்கு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தன் மீதான விமர்சனங்களுக்கு சதத்தின் மூலமாக பதில் கூறியிருக்கிறார் நிதிஷ்குமார். உண்மையிலேயே நிதிஷ்குமார் ஃப்ளவர் இல்ல, ஃபயர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.